தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். சவுதி அரேபியாவில் டாக்ஸி சேவைகளுக்கான புதிய விதிமுறைகள், கடுமையான அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் அறிவிப்பு. சவுதி அரேபியாவின் போக்குவரத்து பொது ஆணையம் TGA பொது மற்றும் விமான நிலைய டாக்ஸி சேவைகளுக்கான புதிய விதிமுறைகள் மற்றும் தண்டனைகளை அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி மீறல்கள் நடைபெற்றால் அதிகபட்சமாக 1600 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும். அது 5 மடங்கு வரை அதிகரிக்கப்படலாம். மேலும் வாகன பறிமுதல், அனுமதி பத்திர இடைநீக்கம் மற்றும் சவுதி அல்லாதவர்களுக்கு நாடு கடத்தல் தண்டனை வழங்கப்படலாம். விதிமீறல்கள் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன: முக்கிய மீறல்கள் மற்றும் சிறிய மீறல்கள். முக்கிய மீறல்களில் சேவையை மறுப்பது, செல்லுபடியாகாத ஓட்டுநர் அட்டையுடன் செயல்படுதல், அதிகாரப்பூர்வ விலையை மீறி கட்டணம் வசூலித்தல் அல்லது வாகன சுத்தம் மற்றும் உடை விதிமுறைகளை புறக்கணித்தல் ஆகியவை அடங்கும். சிறிய மீறல்களில் அட்டையை புதுப்பிக்க தாமதம், புகைப்பிடிக்க தடை, குறியீட்டை வாகனத்தில் வைக்காதது, மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கு உதவாதது போன்றவை அடங்கும். அபராதங்கள் 50 ரியாலிலிருந்து 1600 ரியால் வரை விதிக்கப்படும். மீண்டும் மீறினால் அபராதம் 5 மடங்கு வரை உயர்த்தப்படும். மேலும் 20 முதல் 60 நாட்கள் வரை வாகன பறிமுதல், ஓட்டுநர் இடைநீக்கம் மற்றும் தொடர்ச்சியான மீறல்களுக்கு தினசரி அபராதம் விதிக்கப்படும். புதிய விதிகளின்படி வெளிநாட்டு மீறல்களுக்கு நாடு கடத்தல், சட்டவிரோத ஆப்களை தடை செய்தல் மற்றும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வாகனங்களை பறிமுதல் செய்தல் போன்ற கடுமையான நடவடிக்கைகளும் அமல்படுத்தப்பட உள்ளன.